To all, myself Manigandan, Department of Pharmaceutics, Sri Shanma College of Pharmacy. Today we are going to the topic for the Pharmacy Act 1948. First, the intro for the Pharmacy Act 1948. The Pharmacy Act 1948 is the law made by the Government of India to regulate the professional and education of the pharmacist in India. And then it's ensured that the only trained and qualified persons can prepare, mix and sell medicines. ஃபார்மசி ஆக்ட் 1948 யாரால கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் பார்லிமெண்ட் இருக்கு அவங்க கொண்டு வந்தது தான் என்னத்துக்காக கொண்டு வந்தாங்கன்னா ஃபார்மசி எஜுகேஷன் அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ரைன்டு அண்ட் குவாலிஃபைடு பர்சன்ஸ் மீன்ஸ் எனி ஃபார்மா டிகிரி முடிச்சவங்க அண்ட் நல்லா ட்ரைன்ட் ஆனவங்க தான் வந்துட்டு மெடிசன்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும் அண்ட் சேல் பண்ணணும் ஓகேவா அதுதான் இந்த ஃபார்மசி ஆக்ட் 1948 main objectives பார்த்தீங்கன்னா this act also set up the pharmacy council to control the pharmacy education and maintain of qualified pharmacist that means என்னன்னு பார்த்தீங்கன்னா PCI இருக்குல்ல pharmacy council of India ஓகேவா அதை செட்டப் பண்ணுறதும் இந்த ஃபார்மசி ஆக்ட் 1940 அந்த ஆக்ட் கீழே தான் வரும் தென் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் இருக்குல்ல அதை கொண்டு வரதும் எந்த ஆக்ட் கீழே வரும்னா ஃபார்மசி 1948 கீழே தான் வரும் இந்த ஆக்ட் 1948 இதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னன்னு பார்க்க வந்தோம்னா இந்த போஸ்ட் வந்து ரெகுலேட் த ப்ரொஃபஷனல் ஃபார்மசி இன் இந்தியா ஓகேவா இந்த ஃபார்மசி ப்ரொஃபஷனல் ரெகுலேஷன் பண்ணுறது தான் எங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் சொல்லியிருக்காங்க தென் பார்த்தீங்கன்னா டு மேக் ஷூர் தட் ஆல்ரெடி நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்த மாதிரி தான் ஒன்லி குவாலிஃபைட் பர்சன்ஸ் ஹேண்டில் த மெடிசன்ஸ் தட்ஸ் மீன்ஸ் anybody complete their degrees in the pharma or D.Pharm or PharmD அவங்களாம் முடிச்சாங்க அவங்க தான் வந்துட்டு குவாலிஃபைட் பர்சன்ஸ் ஓகேவா அவங்க மட்டும் தான் மெடிசன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியும் வேற யாரும் செல் பண்ணக்கூடாது ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு மெயின்டைன் த ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த ஃபார்மசி எஜுகேஷன்ஸ் ஓகேவா ஃபார்மசிக்கு ஒரு ஃபுல்லாக இருக்குல்ல அந்த ஃபார்மசி எஜுகேஷன்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட்ஸில் மெயின்டைன் பண்ணணும் ஓகேவா அது இவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு செட் அப் தி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் ஓகேவா இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி தான் பிசிஐயை செட்டப் பண்ணுறதும் இவங்களோட ஒரு ஒர்க் தான் அண்ட் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் இருக்குல்ல அதை செட்டப் பண்ணுறதும் இவங்களோட ஒர்க் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரிஜிஸ்டர் த ஃபார்மசிஸ்ட் ஹூ ஆர் த குவாலிஃபைட் அண்ட் ட்ரைன்டு ஒரு இயரில் வந்துட்டு இவ்வளோ பேர் குவாலிஃபைட் ஆகுறாங்கன்னு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவங்க பற்றின டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு பிசிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஓகேவா யார் குவாலிஃபைடு பர்சனும் அவங்க பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஒரு டேட்டா வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பிசிஐயில் அதான் ரிஜிஸ்டர்னு சொல்லுவாங்க தென் அந்த பிசிஐ வந்துட்டு அது ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்டர் பண்ணுவோம் அந்த டேட்டாஸ்லாம் வந்துட்டு பிசிஐக்கு போயிடும் அவங்களும் மெயின்டைன் பண்ணிப்பாங்க ரெஜிஸ்டர் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டு ப்ரொடெக்ட் த பப்ளிக் ஃப்ரம் த மிஸ்யூஸ் ஆர் ராங் டிஸ்பென்சிங் ஆஃப் மெடிசன்ஸ் ஓகேவா ஸோ அடிக்டிவ் ட்ரக்ஸ்லாம் இருக்குது இப்போ நார்கோடிக் ட்ரக்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு நார்மல் பப்ளிக்ஸ் எடுக்கும்போது ஒரு அடிக்ஷன் மாதிரி வந்துடும் ஓகேவா அதுலேருந்து பப்ளிக்கை ப்ரொடெக்ட் பண்ணணும் தென் பார்த்தோம்னா ராங் டிஸ்பென்சிங் ஆஃப் மெடிசன்ஸ் மீன்ஸ் யாரெல்லாம் வெல் ட்ரைன்டு ஆர் குவாலிஃபைட் பர்சனாக இல்லாமல் இருக்காங்களோ அவங்க மெடிசன்ஸை வந்துட்டு மாற்றி கொடுக்க சான்சஸ் இருக்குது ஓகேவா இப்போ வந்துட்டு ராங் டிஸ்பென்சிங்லாம் தடுக்கணும்னா அப்போ குவாலிஃபைட் பர்சன்ஸ் தான் வந்துட்டு ட்ரக் டிஸ்பென்சிங் பண்ணி ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன டெஃபினேஷன்ஸ் ஃபார்மசிஸ்ட்னா யார் Pharmacist is a qualified person who is trained and authorized to prepare, dispense, and supply the medicines and the preparation of the registered medical practitioner and to give the advice on their safe and proper use. ஃபார்மசிஸ்ட்ங்கிறது ஒரு குவாலிஃபைட் பர்சன் அண்ட் ட்ரைன்டு ஆத்தரைஸ்டு பை த பிசிஐ ஓகேவா அவங்க என்ன மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் டிஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம் சப்ளை த மெடிசன்ஸ் ஓகேவா எதை வச்சுன்னா ஒரு ரெஜிஸ்டர் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் இருக்காரு டாக்டர் கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனை வச்சு அந்த மெடிசன்ஸ்லாம் டிஸ்பென்சிங் பண்ணணும் கிவ் த அட்வைஸ்லாம் கொடுக்கணும் வாங்குற நார்மல் பீப்புள்ஸ்க்கு இல்லை பேஷண்ட்ஸ்க்கு வந்து அதோட சேஃப் அண்ட் ப்ராப்பர் யூஸ் எப்படி வேணும்னு சொல்லிட்டு அட்வைசஸ் கொடுக்கணும் நெக்ஸ்ட் ஃபார்மசினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசி இஸ் த சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் காம்பவுண்டிங் டிஸ்பென்சிங் அண்ட் ப்ரொவைடிங் த ப்ராப்பர் யூஸ் ஆஃப் மெடிசன்ஸ் ஃபார் த ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீசஸ் நெக்ஸ்ட் ரெஜிஸ்டர் நம்ம ஆல்ரெடி சொன்னது ரெஜிஸ்டருங்கிறது அஃபிஷியல் ரெக்கார்ட் லிஸ்ட்டு அதில் வந்துன்னா ஒவ்வொரு இயரும் முடிச்ச ஃபார்மசிஸ்டோட ஓகேவா அவங்க டீட்டெயில் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க நெக்ஸ்ட் பிசிஐ மீனிங் பார்த்தீங்கன்னா ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க இது ஒரு நேஷனல் அத்தாரிட்டி தட் கண்ட்ரோல் த ஃபார்மசி எஜுகேஷன் ப்ரொஃபஷன் ஆல் ஓவர் இந்தியா எப்போ இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு த செக்ஷன் 3 ஆஃப் தி ஃபார்மசி ஆக்ட் இது எந்த ஆக்ட் கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா செக்ஷன் 3 ஆஃப் தி ஃபார்மசி ஆக்ட் கீழே வந்திருக்கும் இதோட காம்பசிஷன் மெம்பர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா
த்ரீ டைப் ஆஃப் மெம்பர்ஸ் இருக்காங்க பிசிஏ. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா எலெக்டட் மெம்பர்ஸ். இதெல்லாம் வந்துட்டு இவங்க எலெக்ஷன் மாதிரி செலக்ட் பண்ற மெம்பர்ஸ். இதில் பார்த்தோம்னா 6 மெம்பர்ஸ் வந்துட்டு எலெக்டட் பை த யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், யூஜிசி இருக்குல்ல, ஓகேவா. அமௌங் தி ஃபார்மசி டீச்சர்ஸ். இதுல வந்துட்டு 6 மெம்பர்ஸ் வந்துட்டு யார எலக்ட் பண்ணுவாங்கன்னா, யுஜிசி தான் எலக்ட் பண்ணுவாங்க. யார்ல இருந்தா ஃபார்மசி டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அதுலேருந்து 6 மெம்பர்ஸ் வந்துட்டு யுஜிசி செலக்ட் பண்ணுவாங்க எலெக்ஷன்ஸ் மாதிரி வச்சு. நெக்ஸ்ட் 1 மெம்பர் எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னா, மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இப்போ நம்ம ஃபார்மசி பிசிஐ இருக்குல்ல, ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா மாதிரி டாக்டர்ஸுக்குலாம் வந்துட்டு எம்சிஐன்னு ஒன்று இருக்கும், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு. அதுல இருந்து ஒரு மெம்பர் செலக்ஷன் வச்சு செலக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் மெம்பர் பார்த்தோம்னா எலெக்டட் பை இந்த ஈச் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில் இருக்குல்ல, ஓகேவா. அது பிசி ஃபார்மசி கவுன்சில் வந்து வேற, இது ஸ்டேட் ஃபார்மசி. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் யூனிக்கோ ஒரு ஃபார்மசி கவுன்சில் மெயின் பண்ணுவாங்க. வந்து ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா செகண்ட் ஒன் நாமினேட்டட் மெம்பர்ஸ், ஓகேவா. Nominated member, 6 member nominated by the central government. At least 4 of them must be registered pharmacist. ஓகேவா. இது வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்டா பார்த்து நாமினேட் பண்ணுவோம் 6 பேரை. அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 பேராவது வந்துட்டு ரெஜிஸ்டர் ஃபார்மசிஸ்டா இருக்கணும். எப்படி 6 மெம்பர்ஸ்ல ஒரு 4 மெம்பர்ஸ் வந்துட்டு ரெஜிஸ்டர் ஃபார்மசிஸ்டா இருக்கணும் அட்லீஸ்ட். நெக்ஸ்ட் அஃபிசியோ எக்ஸ் அஃபிசியோ மெம்பர்ஸ்னு பார்த்தோம். இவங்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு பர்மனன்ட் போஸ்ட்ல தான் இருப்பாங்க டிபார்ட்மெண்ட்குள்ள, ஓகேவா. ஆல்ரெடி வந்துட்டு ஒரு போஸ்டிங்லாம் இருப்பாங்க. அவங்கள வந்துட்டு இதில் மெம்பர்ஸாக போட்டிருப்பாங்க. கோஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ், ஓகேவா, அவர் ஒன்று. நெக்ஸ்ட் ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, டிசிஜிஏன்னு சொல்லுவாங்க அவரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டைரக்டர் ஆஃப் சென்ட்ரல் ட்ரக் லேபரட்டரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, எம்சிஏடு பிரசிடென்ட் இருக்காங்க, அவங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெடிக்கல் ஆஃபீஸர். அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் பிசி இருக்காங்கல்ல, அவங்க எலெக்டட் பை இட்ஸ் மெம்பர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிசி, ஓகேவா. பிசியோட டியூட்டிஸ் ஆர் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா செட் த எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ், ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃப்ரேம் ரூல்ஸ் கால்ட் எஜுகேஷன் ரெகுலேஷன், இஆர்எஸ் தான் சொல்லுவாங்க ஃபார் ஃபார்மசி எஜுகேஷன்ஸ். உங்களோட ஃபர்ஸ்ட் என்ன டியூட்டின்னு பார்த்தோம்னா செட் த எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்ணுறது, ஓகேவா. இதில் என்ன பண்ணணும்னா அந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க ஃபார்மசி எஜுகேஷனில், அதை ஃப்ரேம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதை ஓகேவா. இந்த ரெகுலேஷன் வந்துட்டு என்ன ரெகுலேஷன்னா ஒரு கோர்ஸ். இப்போ பிஃபார்ம் எடுத்துக்கிட்டு அது 4 இயர்ஸ் டியூரேஷனில் இருக்கணும், ஓகேவா. இதே டிஃபார்ம் இருந்துட்டா 2 இயர்ஸ் இருக்கணும். ஃபார்ம் டி எடுத்துக்கிட்டோம்னா 6 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கணும், ஓகேவா. அந்த மாதிரி இதெல்லாம் டிசைட் பண்ணுறது இவங்களோட மெயின் ரோல். நெக்ஸ்ட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில், என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இந்தந்த இயர்க்குள்ள என்னென்ன செமஸ்டருக்குள்ள வைக்கணும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கலில் என்னென்ன பண்ணணும். இப்போ டிஃபார்ம்லாம் முடிச்சாங்கன்னா 90 டேஸ் கம்பல்சரி ஹாஸ்பிட்டல் ட்ரைனிங் போய் ஆகணும், ஓகேவா. அது ஒன்று. இந்த எக்ஸாம் பேட்டர் அது வந்துட்டு செமஸ்டராக இருக்குமா நான் செமஸ்டராக. பிஃபார்ம்ல எடுத்துக்கிட்டா செமஸ்டர் பேட்டர்னில் வரும். இதே டிப்ளமோ அண்ட் ஃபார்ம் டி பார்த்தீங்கன்னா நான் செமஸ்டர் பேட்டர்ன், அதாவது இயர்லி ஒன்ஸ் தான் எக்ஸாமினேஷன்ஸ், ஓகேவா. இதெல்லாம் வந்துட்டு செட் பண்ணது யாருன்னா அந்த பிசியோட ரோல் தான், மெயின் ரோல். நெக்ஸ்ட் அப்ரூவ் ஃபார்மசி காலேஜஸ், ஓகேவா. அப்ரூவ்ஸ் த ஃபார்மசி இன்ஸ்டியூஷன் தட் மீட் த பிசி ஸ்டாண்டர்ட்ஸ். ஒவ்வொரு ஃபார்மசி காலேஜஸ்க்கும் அப்ரூவல் கொடுக்கறது மெயின் ஒர்க் பிசிஐக்கு, ஓகேவா. இவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ஸ்பெக்ட்லாம் பண்ணுவாங்க. தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குதா, லேப் ஃபெசிலிட்டி இருக்கா, கிளாஸ் ரூம்ஸ் இருக்கா, அண்ட் தேவையான யூட்டிலிட்டிலாம் பண்ண முடியுமா, இருக்கிற ஃபெசிலிட்டி வச்சுன்னு சொல்லி எல்லாம் செக் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு ஃபார்மசி காலேஜுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க, ஓகே. இயர்லி 2 இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிசிஐ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நார்மலாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, ஓகேவா. நெக்ஸ்ட் இன்ஸ்பெக்டர் காலேஜ், அதாவது அப்ரூவ் காலேஜ் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்டரை விட்டு செக் பண்ணுவாங்க ஃபெசிலிட்டிஸ், லேபு, ஸ்டாஃப் குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் தேவையான அளவுக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்களான்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஃபார்மசி காலேஜுக்கு அப்ரூவலே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெகனைஸ் த குவாலிஃபிகேஷன், ரெகனைஸ் த ஃபார்மசி காலேஜஸ் given by the approved colleges. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மெயின்டைன் த சென்ட்ரல் ரெஜிஸ்டர்ஸ், கீப் ஏ ரெக்கார்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்டர் ஃபார்மசிஸ்ட் இன் இந்தியா. இது சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இத்தனை பேர் வந்துட்டு டிகிரி முடிக்கிறாங்க ஃபார்மசி கோர்ஸ், இவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடணும், ஓகேவா. அந்த டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக பிசிஐக்கு போயிடும். இவங்க வந்துட்டு ரெஜிஸ்டராக போட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லாரோட ரெக்கார்ட்ஸையும்.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எஜுகேஷன் ரெகுலேஷன்ஸ்னா என்ன பார்க்கலாம். ERSன்னு சொல்லுவாங்க. எஜுகேஷன் ரெகுலேஷன் ரூல்ஸ் மேட் பை த பிசி அண்டர் த செக்ஷன் 10 ஆஃப் தி ஆக்ட் கீழே வரும். ஓகேவா? திஸ் ரூல்ஸ் ஸ்பெசிஃபை மினிமம் எஜுகேஷன் ரெக்யூர்ட் டு த பிகம் த ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட். ஓகேவா? ஒரு ஃபார்மசிஸ்ட் ஆகணும்னா மினிமம் எஜுகேஷன்ஸ் என்னென்ன வேணும்னு சொல்றது தான் இதில் சொல்ல வராங்க. பார்க்கலாம். மெயின் பாயிண்ட்ஸ் பார்த்தோம்னா எஜுகேஷன் ரெகுலேஷன்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் மினிமம் குவாலிஃபிகேஷன் தான் பாஸ் இன் த 10th and +2 வித் த சயின்ஸ் சப்ஜெக்ட். இது என்ன ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும், கெமிஸ்ட்ரி அண்ட் பயோமேக்ஸ் இந்த சப்ஜெக்ட்லாம் இருக்கணும். கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தா இது வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு பார்க்குறோம். டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு பார்த்தா டிஃபார்முக்கு 2 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கணும், ப்ளஸ் 500 ஹவர்ஸ் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சப்ஜெக்ட் டு பி டாட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இவங்க அதில் படிப்பாங்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஃபார்மசூட்டிக்ஸ்னு ஒன்று சப்ஜெக்ட் படிப்பாங்க. நெக்ஸ்ட் ஃபார்மகாலஜி அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபார்மகாக்னசி அண்ட் ஹாஸ்பிட்டல் அண்ட் கிளினிக்கல் ஃபார்மசின்னு ஒரு சப்ஜெக்ட்ஸ் பார்ப்போம். எக்ஸாமினேஷன் பார்த்தோம்னா மினிமம் அட்டண்டன்ஸ் பாசிங் மார்க் ஆர் ரெக்யூர்டு டு குவாலிஃபை. ஓகேவா? மினிமம் அட்டண்டன்ஸ் இருக்கணும். இவங்களுக்கு டிஃபார்ம்லாம் பார்த்தோன்னா மினிமம் ஒரு 75% அட்டண்டன்ஸ் ஆஃப் இருந்தால் தான் இவங்க எக்ஸாமினேஷனுக்கு எலிஜிபிளாக வருவாங்க. ஓகேவா? ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் பார்த்தா இன்டர்ன்ஷிப் இன் ஹாஸ்பிட்டல் ஆர் கம்யூனிட்டி ஃபார்மசி ஆஃப் கோர்ஸ் கம்ப்ளீஷன். 2 இயர்ஸ் கோர்சஸ் கம்ப்ளீஷன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க 90 டேஸ் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும். போனால் தான் இவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கோர்ஸ் முடிச்சதா ஒரு சர்டிஃபிகேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அப்ரூவல் ஆஃப் காலேஜஸ். பிசி இன்ஸ்பெக்டர் அண்ட் அப்ரூவல் ஆஃப் காலேஜஸ் தட் ஃபாலோ தி ஸ்டாண்டர்ட்ஸ்.